ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாரிஸ் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பாரிஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பாரிஸில் எங்கே போக போகிறோம்னா, டிஸ்னிலேண்ட் போக போகிறோங்க. ஆமாம், பாரிஸ்னாலே ஈஃபில் டவர், இன்னொன்று டிஸ்னிலேண்டு, அதை பார்க்காம எப்படி போக முடியும்? அதனால் கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி மெட்ரோவில் வந்தாச்சு. டிஸ்னிலேண்டுக்கு வந்து ஆர்இஆர் ரேர் ட்ரெயின் ஒன்று இருக்குது, அதில் தான் வந்து டிஸ்னிலேண்ட் போகணும். ஏன்னா அது கொஞ்சம் அவுட்டர்ன்றதால அந்த ஒரு ட்ரெயின் தான் போகும், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ மெட்ரோ இறங்கி உள்ளுக்குள்ளே மாறுற மாதிரி தான் இருக்கும், வெளில போக வேண்டாம். அங்கங்கே டேரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்களா, அதை ஃபாலோ பண்ணி போகணும். இங்கே பாரிஸில் எங்கேயுமே வந்து மெட்ரோவில் லிஃப்ட்டு எக்ஸ்லேட்டர் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசியாக ஒரு வழியாக ஆர்இஆர் ட்ரெயினை பிடிக்க போகும்போது தான் வந்து இந்த எக்ஸ்லேட்டர் பார்த்தோம். எதுக்கு சொல்கிறேன்னா, போலண்டில் எல்லா இடத்துலையுமே லிஃப்ட்டு எக்ஸ்லேட்டர் இருக்கும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்டாலரில் கூட்டு போகிறதால டிஃபால்ட்டாக இருக்கும். பட் பாரிஸில் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. என் குழந்தைய கூப்பிட்டு போக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லா ஸ்டெப்ஸுமே தூக்கிட்டு வர மாதிரி இருந்தது. ஒரு வழியாக வந்து டிக்கெட்லாம் பஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. இதுதான் ஆர்இஆர்ஏன்னு போட்டிருக்க பாருங்கள். லாஸ்ட் ஸ்டாப் தான் டிஸ்னி ஸ்டாப்பு. இதுதான் அந்த ட்ரெயின், ஆர்இஆர் ட்ரெயின். நம்மளுக்கு இனிமேல் தான் வரணும், வெயிட் பண்ணலாம். இது நார்மல் ட்ரெயின் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த ட்ரெயின் நம்ம ட்ரெயின் வந்தாச்சு. இதில் தான் நம்ம போக போகிறோம். ரேர் ட்ரெயின் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ட்ரெயின். இது ஒரு ட்ரெயின் மட்டும்தான் வந்து டிஸ்னிலேண்ட் போகுமா. என்ட்ரானோம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. கீழே யாருமே இல்லை, பட் மேலே மிடிலெலாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நாங்கள் மேலே போய் உட்காந்தாச்சு. பாருங்கள், மேலேருந்து பார்க்கும்போது அந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளோ ஹைட்டாக தெரியுதுன்னு. ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டே பயணத்தை தொடங்கியாச்சு. போகிற வழியில் அங்கங்கே குட்டி குட்டியாக கிராமம், இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இந்த ட்ரெயினில் மொத்தம் வந்து 3 இருக்குது. மேலே அப்பர், இதுதான் வந்து நாங்கள் உட்காந்துட்ருக்க பிளேஸு, அப்பரு. சென்டரில் வந்து வெறும் டோர் மட்டும் இருக்குது, நம்ம இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு. டவுன்லேயும் வந்து சீட்டிங் இருக்குது. இந்த மாதிரி 3 வச்சுருக்காங்க. இது வால் டி யூரோப் வந்து கரெக்டாக டிஸ்னிலேண்டுக்கு முன்னாடி ஸ்டாப்பு. பாருங்கள், எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினை பார்த்துட்டே இருக்கும்போது வந்து டிஸ்னிலேண்ட் வந்துட்டோங்க. மார்னி லா வாலி சீசி பாரிஸ் டிஸ்னிலேண்ட் போட்டிருக்காங்களே. என்ட்ரானோடனே செம கூட்டங்க. சரி, ரிட்டன் டிக்கெட்டும் எடுத்துகிட்டே போயிடலாம், ஏன்னா ஈவினிங் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரின்சஸ் ட்ரெஸ் போட்டு வராங்க பாருங்கள். ஒரு வழியாக வந்து ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. ஏன்னா ஈவினிங் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, அதனால் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டே வந்துட்டோம். டிஸ்னிலேண்ட் பாரிஸ், இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸுங்க. இங்கே தான் செக்கிங்லாம் இருக்க போல். முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகணும். இதில் வந்து டிஸ்னிலேண்டில் வந்து 2 இருக்குது. டிஸ்னிலேண்ட் பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வால்ட் டிஸ்னி ஸ்டூடியோ பார்க்குன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து டிஸ்னிலேண்ட் பார்க்கு தான் போக போகிறோம். அது மிக்கி போட்டிருக்குல, அதுதான் வந்து ஸ்டூடியோ பார்க்கு. லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஸ்டூடியோ பார்க்கு, ரைட் சைடில் வந்தீங்கன்னா டிஸ்னிலேண்ட் பார்க்கு. இப்போ உள்ளே என்ட்ராயாச்சு, செக்இன்லாம் முடிச்சுட்டு. இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும். எங்கடா அந்த கேஸ்டலை காணோம், நான் நினச்சேன் என்ட்ரானோடனே கேஸ்டல் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, உள்ளே எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க, போய் பார்ப்போம் நம்ம. அங்கங்கே குட்டி குட்டியாக கடை, இந்த மிக்கி ஹேர் பேண்ட் அதெல்லாம் சேல் பண்ணிட்டுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுங்க. எல்லாமே வந்து 15 யூரோ, 8 யூரோ. டிசைன் வச்சதுன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தது. எல்லாமே இந்த ஊரில் எல்லாமே வந்து ஈரோ தானே. ஒரு ஈரோ நம்ம ஊர் காசுக்கு 90 ருபீஸ் 90 ருபீஸ் அந்த மாதிரி வரும். டிஃபர் ஆகும் அப்பப்போ. அப்படியே என்ட்ரானோன்னு அந்த டிஸ்னி மியூசிக் போட்டாங்க. அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்குது டிஸ்னி மியூசிக்கு. கேட்கும் போதே செம சூப்பராக இருந்தது. இந்த டிஸ்னிலேண்ட் ஃப்ரான்ஸில் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா வந்து 12th ஏப்ரல் 1992 தான் வந்து இந்த டிஸ்னிலேண்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தது வந்து டிஸ்னிலேண்ட் பார்க் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து 1992 ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து வால்ட் டிஸ்னி ஸ்டூடியோ பார்க் ஆரம்பித்தாங்க. அது வந்து 2002 ஆரம்பிச்சிருக்காங்க. 2 தீம் பார்க் இருக்குது மொத்தம். நிறைய ரைட்ஸ் இருக்கிறது வந்து டிஸ்னிலேண்ட் பார்க்கில் தான் நிறைய ரைட்ஸ் இருக்கான். இது வந்து பாரிஸோட ஈஸ்ட் சைடில் இருக்குது இந்த டிஸ்னிலேண்டு, கொஞ்சம் அவுட்டர் தான். இதுக்குள்ளே வந்து 7 ஹோட்டல்ஸ், டிஸ்னி ஓன்டு ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்புறம் 2 கன்வென்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல்ஃப் கோர்ஸு, ஏரேனா, ஷாப்பிங், டைனிங், என்டர்டெயின்மெண்ட் காம்ப்ளெக்ஸு. இதுதான் வந்து யூரோப்லேயே வந்து நிறைய மோஸ்ட் விசிட்டட் தீம் பார்க்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்காங்க.
அங்கே பலூன்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம காயின் இன்சர்ட் பண்ணிட்டு பலூன் எடுத்துக்கலாம். எல்லாருமே இந்த மாதிரி பலூனை வந்து குழந்தைங்கள ஸ்டாலரில் கூப்பிட்டு போகிறாங்களா, அதில் வந்து கட்டி கூப்பிட்டு போகிறாங்க. குட்டி குழந்தைங்க வந்து அது கலர்ஸாக இருக்கிறதால பார்த்துட்டு அழகாக சிரிச்சுட்டே போகிறாங்க. பாருங்கள், எல்லா கூட்டமும் அந்த பக்கம் தான் போகுது, நம்மளும் போவோம். நான் நினச்சே பார்க்கல திங்கக்கிழமை அதுமா இவ்வளோ கூட்டம் இங்கே இருக்கும்னு சொல்லிட்டு. ஒளி வண்டு விட்டுது அப்படின்ற மாதிரி அந்த கேஸ்டலில் பார்த்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கேஸ்டலு. அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி என்ட்ரன்ஸ்லேயே தெரிஞ்சால் சர்ப்ரைஸ் அந்த எக்ஸைட்மெண்ட் போய்டும்னு சொல்லிட்டு முன்னாடி பெரிய பில்டிங் மாதிரி கட்டி அப்படியே சுத்த விட்டு உள்ளே வச்சுருக்காங்க. கரெக்டாக அதை ஒழிச்சு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அந்த நீட்டு ரோக்குமே 2 சைடுமே குட்டி குட்டி ஷாப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. சென்டராக வந்து அந்த டிஸ்னியோட கேஸ்டல் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அது மாதிரி அந்த ஸ்கைலையும் பாருங்கள், ஜெட்டு போன மாதிரி அந்த லைனு, அது அந்த பேக்ரவுண்டு அப்படியே பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்தது. எல்லோரும் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், டிஸ்னி முன்னாடி பார்த்தோம்ல அவங்க இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பிங்க், பேல் பிங்க்கும் அந்த ப்ளூவும் செம காம்பினேஷன் போல். இதுக்குள்ளே தான் வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது. நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து காலையில் 8 o'clock கிளம்பணும். எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி போகிறீங்க, ஏன்னா எங்களுக்கு 1 day தான் பிளானு, அதனால் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து ஒரு 8க்கு முன்னாடியே வந்து கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் கிளம்ப வந்து 8 ஆகிடுச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய கிட்ஸ் ரைட் தான் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரைடு என்ட்ரானோடனே. இது வந்து அந்த ஹார்ஸ் ரைட் மாதிரி இருக்குது. முன்னாடி ஸ்டாலர் எல்லாத்தையும் நிறுத்திட்டு எல்லாம் வந்து க்யூவில் நின்னாச்சு. செம க்யூங்க. நம்மளும் வந்து க்யூவில் நின்னாச்சு. ரொம்ப வேகமாக, இது கிட்ஸ் ரைடுன்றதால ரொம்ப வேகமாலாம் சுற்றலை, லைட்டாக தான் சுற்றுது, பொறுமையாக தான் சுற்றுது. அதுவும் இல்லாமல் மேலே கீழே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ரைட்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் அது க்யூவில் நின்று தான் வரணும். சப்போஸ் க்யூ வேண்டாம், டேரெக்டாக போகணுன்னா எக்ஸ்ப்ரெஸ் பாஸ்ன்னு ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் டிக்கெட் வாங்கும் போதே, டிஸ்னிலேண்ட் டிக்கெட் வாங்கும் போதே அது காமிக்கும்னு நினைக்கிறேன். அது வாங்கினீங்கன்னா ஒரு ரைடுக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் அதெல்லாம் விசாரிக்கலை, ஏன்னா நம்ம ஒரு ரைடுக்குமே பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை விசாரிக்கலை. ஒரு ரைடுக்குமே எப்படி ஒரு 1/2 hour 45 minutes அந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு முன்னாடி பேட்ச் போயிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் தான் கொஞ்சம் பேராக தான் வந்து அனுப்புகிறாங்க. இப்போ ஃபேமிலியாக உட்காரணுன்னா பெருசாக ஒன்று இருக்குது பாருங்கள், குதிரை, இந்த மாதிரி பெருசாக உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை சிங்கிளாக உட்காரணுன்னா வந்து தனியாக ஹாஸ்டலில் உட்காந்துக்கலாம். குழந்தைங்கள கூட உட்கார வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பேரண்ட்ஸ் நின்று குழந்தைங்கள பிடிச்சிக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம வந்ததே கிட்ஸ்க்காக தானே, அதனால் கிட்ஸ் ரைட்லாம் மோஸ்ட்லி எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம போயிடணும் அப்படின்னு தான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த ரைட்லேயே வந்து எங்களுக்கு 45 minutes கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் அந்த ரைடில் க்யூவில் நின்று அந்த ரைடுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே 45 minutes கிட்ட ஆகிடுச்சு. 1 dayலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ரைட்ஸுமே கவர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டம்போ எலிஃபண்ட்டு, இங்கே தான் வந்திருக்கோம். இது வந்து அதை விட கொஞ்சம் ஹைட்டு, கீழே மேலே அந்த மாதிரி போகுது. இதுவுமே க்யூ தாங்க, எவ்வளோ க்யூ நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே தான் நின்று நம்ம போகணும். அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே க்யூவில் நிற்க ஆரம்பித்தாச்சு. இப்போ எங்களுக்கு முன்னாடி பேட்ச் போயாச்சு. இது வரைக்குமே எங்களுக்கு வந்து 45 minutes ஆகிருக்குங்க. நாங்கள் இன்னும் போகவே இல்லை, ஆனால் 45 minutes ஆகிடுச்சு க்யூவில் நின்று. இவங்க எப்படி அனுப்புகிறாங்கன்னா வந்து ஒரு டேப் மாதிரி வச்சுருக்காங்க கையில். எத்தனை பேர் ஃபேமிலிக்குன்னு கேட்டு அத்தனை சீட்டை அவங்க அலோகேட் பண்ணிவிட்டு, இந்த எலிஃபண்ட் நம்பர் இருக்குது, ஒரு இதுக்கும் நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் போய் உட்காருங்கன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் கரெக்டாக வந்து அவங்களுக்கு தெரியும் எத்தனை சீட் அவைலபிள் இருக்குது, எல்லாமே ஃபில் ஆகிடுச்சான்னு பார்த்து தான் அனுப்புகிறாங்க. எல்லா ரைட்ஸ்லையுமே அப்படி தான் அவங்க கால்குலேட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஏறியாச்சுங்க. இது வந்து ஒரு அந்த பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது அந்த எலிஃபண்ட்டில். அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைட்டாக போகுது, இல்லை டவுன் வேணுன்னா டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வருது. பாருங்கள், அப்படியே சுற்றிட்டு டிஸ்னிலேண்டே ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு இந்த எலிஃபண்ட்டில். அது முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. அதுக்கே வந்து 1 hour ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்திருக்கோம். இது வந்து கப் அண்ட் சாசர், இது இந்த ரைடு.
நம்ம ஊர் திருவிழாலாம் வரும்ல, ஒருத்தவங்க மேலே போய் இடிக்கிற மாதிரி கிட்ட மோதுற மாதிரி போகுமே, அந்த மாதிரிங்க இது. ஆனால் கப்பன் சாசர் தீமில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் திருவிழா வர மாதிரி தாங்க இருக்குது ரைட்ஸ் எல்லாமே. இன்னும் அடல்ட்ஸ் ரைட்ஸ்லாம் வந்து எல்லாம் உள்ளே போகணுமா. நாங்கள் ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு முடிச்சுட்டு அப்புறம் தான் உள்ளே போனோம். டைம் இருக்குமான்னு தெரில, பார்க்கலாம். மியூசிக்கும் ப்ளே ஆகிட்டே இருக்குது பின்னாடி. எல்லாம் ஜாலியாக வந்து கத்திட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. இந்த டிஸ்னிலேண்டு அப்புறம் ஈஃபில் டவரு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே எவ்வளோ ஆச்சு, எப்படி நான் புக் பண்ணேன், எந்த வெப்சைட்டில் புக் பண்ணேன், எல்லாமே வந்து தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து நாங்கள் இங்கே போலண்டில் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் ரிவருக்கு அந்த சீன் ரிவர்னு இருக்கும், அது மட்டும் தான் வந்து நேரில் போய் எடுத்தோம். மற்றது எல்லாமே ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். இப்போ வந்து ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அங்கே மிக்கி மவுஸ் தீம் தாங்க, எங்கே பார்த்தாலும் மிக்கி மவுஸ் தீம் தாங்க. பபிள்ஸு, ஹேர் பேண்டு, கேப்பு எல்லாமே அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் அப்பப்போ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். இது பாருங்கள், மீட் மிக்கி ஹவுஸ்ன்னு இருக்குது. இது தனியாகவே மிக்கியை மீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே போய் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து 1 hour நீங்கள் வந்து அந்த ஹவுஸ்குள்ளே வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஷோ நடக்குமா. ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அந்த சைடு வந்து ஃபேண்டசி லேண்டு, இப்போ இந்த சைடு வந்திருக்கோம் நாங்கள். இங்கே நிறைய அந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே ஷிப்பு அந்த மாதிரிலாம் எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் செம கஷ்டம். எல்லா இடத்துக்கும் நடக்கணுங்க. அந்த க்யூவில் வேறு நின்றுட்டு நடக்கவே முடியல. அங்கங்கே உட்காந்து தான் போகணும். அதுவும் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா, குழந்தைங்க நடந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, நடக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களையும் தூக்கிட்டு நம்மளும் நடக்கணும், ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த டிஸ்னிலேண்டுக்கே வந்து நிறைய வாட்டி பேரை வந்து சேஞ்ச் பண்ணாங்களாம். அது என்னென்ன பேர் சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் இதோட பார்ட் 2 வீடியோ போடுவேன், அதில் பாருங்கள் மறக்காமல். ஏன்னா டிஸ்னிலேண்ட் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதால 2 பார்ட்டாக போடுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்னென்ன நேம் சேஞ்ச் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு ட்ரீ ஹவுஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ராபின்சன் போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே தான் இந்த ட்ரீ ஹவுஸ் தான் போகிறோம். இப்போ மேலே ஏறி போகலாம். சைட்லலாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து கயிறு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதனால் குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு போகிறதால கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸோடு வச்சுருக்காங்க. இது வந்து அப்போ பழங்காலத்துலலாம் எப்படி இருந்தாங்க அந்த தீமில் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், டைனிங் டேபிளில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அழகாக வந்து அந்த மூங்கில் அதில் வச்சு ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய ரூம்ஸ் இருக்குது போல், மேலே ஏறி போய் பார்ப்போம். அதே மாதிரி அந்த ட்ரீ ஃபுல்லாமே நெட்டு போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காடாக இருக்குது. நடுவில் இந்த ஒரு பெரிய மரத்தை பிடிச்சி இதில் ட்ரீ ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பிளேஸ் போல். அழகாக இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு அழகாக அந்த காஃபி டேபிள் மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பெட்ரூமாங்க, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் குட்டியாக ஒரு அலமாரி வச்சு புக்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து வெளியிலேருந்து மட்டும் பார்க்கலாம். அங்கங்கே லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மேபி ஈவினிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் லைட்டிங்ஸு. இது பாருங்கள், இது ஏதோ ஒர்க் பிளேஸ் போல். அவ்வளோதாங்க, மேலே அவ்வளோதான். இப்போ கீழே போகலாம். கீழே வந்து கிச்சன் பாருங்கள், நம்ம வரும்போது பார்த்தோம்ல, இப்போ இதுதான் மேலே இருக்க வியூவு, டைனிங் டேபிள் கிச்சன் எல்லாமே. இது பாருங்கள், ஒரு பிரிட்ஜு ஸ்விங்கு மாதிரி இருக்குது. அந்த பிரிட்ஜு மேலே எல்லாம் ஜம்ப் பண்ணி குதிச்சிட்ருக்காங்க. கடைசி வரைக்கும் அதுக்கு எப்படி போகணுன்னு வழியே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லா சைடும் இந்த மாதிரி கொகையாக இருக்கிறதால எந்த சைடு போகணுன்னே எங்களுக்கு தெரியல. மேபி ட்ரீ ஹவுஸ்லேருந்து போகணுமா இல்லை கீழே வேறு வழி இருக்கானு தெரியல. நாங்களும் தேடி பார்த்துட்டு அதில் போகவே இல்லை கடைசி வரைக்கும். ஒரு வழியாக இந்த சைடு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. பார்ட் 2 வீடியோ வந்து அடுத்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அது மாதிரி உங்களில் யாருக்கு வந்து டிஸ்னிலேண்ட் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, இல்லை இதுக்கு முன்னாடி யாராவது வந்து டிஸ்னிலேண்ட் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.